வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் வருகை விசா வைத்திருப்பவர்களுக்கு பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க தடை. தற்காலிக அல்லது பார்வையாளர் விசாக்களில் குவைத்துக்கு வரும் நபர்கள் மருத்துவமனைகள், சிறப்பு மையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார சேவைகளை அணுகுவதை தடை செய்யும் முடிவை சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி வெளியிட்டிருக்கின்றார். சுகாதார காப்பீட்டின் கீழுள்ள குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கான வளங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும், சுகாதார அமைப்பின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதும், மருத்துவ சேவைகளின் தரத்தை பாதுகாப்பதும் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. செயல்பாட்டு திறன், சேவை வளங்களை பகுத்தறிவு செய்தல் மற்றும் சேவைகளை மிகவும் தகுதியானவர்களுக்கு வழங்குதல் ஆகியவற்றின் கவனம் செலுத்தும் ஒரு பரந்த சுகாதார உத்தியுடன் இந்த முடிவு ஒத்துப்போகிறது என்று அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை சேவை தரத்தை மேம்படுத்தவும், நோயாளி திருப்தியை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கின்றது. குவைத்தில் விளைந்த வாழைப்பழங்கள் இப்பொழுது முதல் முறையாக சந்தையில் கிடைக்கின்றது. கனவிலிருந்து நிஜம். விவசாயி ஈத் சாரி அல் அஸ்மியின் கதையை இப்படித்தான் விவரிக்க முடியும் என்று அல் ராய் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அல் அஸ்மியின் பண்ணைக்கு வருகை தந்த அந்த நாளிதழின் ஊழியர்கள் அவரது தொலைநோக்கு பார்வை, பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எவ்வாறு சீராக வளர்ந்து வருகிறது என்பதை கண்டிருக்கின்றனர். இன்று ஆடம்பர குவைத் வாழைப்பழங்கள் முதல் தொகுதி சந்தைகள் மற்றும் வீடுகளை அடைந்ததன் மூலம் அந்த கனவு நனவாகி இருக்கின்றது. இது குவைத்தில் இந்த பழத்தின் முதல் வணிக உற்பத்தியின் தொடக்கத்தை குறிக்கின்றது. குவைத் வாழைப்பழங்களின் முதல் அறுவடை புதன்கிழமை ஃபர்சாத் அல் சுலைபியா சந்தையில் நுழைந்திருக்கின்றது. அல் அஸ்மியின் வணிக உற்பத்தியின் அதிகாரப்பூர்வ தொடக்கம் பல வருட தொடர்ச்சியான சோதனைகள் மற்றும் முயற்சிகளுக்கு பிறகு இந்த முன்னோடி இல்லாத விவசாய மைல்கல்லை அடைவதில் மகிழ்ச்சி அடைவதாக அல் அஸ்மி குறிப்பிட்டிருக்கின்றார். வரும் காலத்தில் உற்பத்தி சீராகவும் ஏராளமாகவும் இருக்கும் என்றும், வாழைப்பழங்கள் தினமும் சந்தையில் கிடைக்கும் என்றும் அல் அஸ்மி நாளிதழுக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றார். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான நேரடி விற்பனை நிலையங்களை தற்பொழுது நிறுவி வருவதாகவும், மத்திய காய்கறி சந்தையை பார்வையிட வேண்டிய அவசியத்தை தவிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அக்டோபர் மாதம் தொடங்கி உற்பத்தியை 300 பெட்டிகளிலிருந்து 500 பெட்டிகளாக விரிவுபடுத்தி உள்ளூர் சமூகத்திற்கு சேவை செய்யவும், மலிவு விலையில் புதிய விளைபொருட்களை வழங்கவும் தனது திட்டத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் காரணமாக குவைத் ரோப்லெக்ஸை தடுக்கின்றது. குவைத்தில் ரோப்லெக்ஸ் விளையாட்டை தற்காலிகமாக தடை செய்வதாக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. பயனர்களை பாதுகாப்பதற்கான அதன் சட்டப்பூர்வ அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக குழந்தைகள் பாதுகாப்பற்ற நடத்தை, மின்னணு சுரண்டல், தீங்கு விளைவிக்கும் நடத்தை, பொருத்தமற்ற உள்ளடக்கம் மற்றும் பாதுகாப்பற்ற வாங்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு விளையாட்டு ஏற்படுத்தும் அபாயங்கள் குறித்து பெற்றோர்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகளிடமிருந்து வந்த புகார்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் விளக்கியிருக்கின்றது. தடையை நீக்குவது குறித்து மறுபரிசீலனை செய்வதற்கு முன்பு விளையாட்டின் ஆபரேட்டருடன் பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை மற்றும் எந்தவொரு தாக்குதல் அல்லது ஆபத்தான உள்ளடக்கத்தையும் அகற்றுவதற்கும் போதுமான குழந்தை பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கும் அவர்களின் உறுதிப்பாட்டை சரிபார்க்கும் வரை இந்த தடை தற்காலிகமானது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக பல குடிமக்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் ரோப்லெக்ஸ் விளையாட்டை குழந்தைகள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அதை தடை செய்யுமாறு ஆணையகத்திடம் மனு செய்திருந்தன. தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி குழந்தைகள் மத்தியில் இந்த விளையாட்டின் பரவலான பிரபலத்தால் இந்த கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இது பல பெற்றோர்கள் மற்றும் கல்வியலாளர்களிடையே அதன் பொருத்தமற்ற உள்ளடக்கம் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகள் குறித்து பெரும் கவலைகளை எழுப்பியிருக்கிறது. இந்த விளையாட்டு குழந்தைகளை சுரண்டுபவர்களுக்கு ஒரு வளமான சூழலை வழங்குகிறது. இது தளத்துக்குள் தொடர்பு மற்றும் தொடர்புகளின் எளிமையால் எளிதாக்கப்படுகிறது என்று அவர்கள் விளக்கியிருக்கின்றனர். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.07 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.33 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.94 குவைத் தீனார்களாகும்.
18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.80 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.03 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.62 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.89 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.